குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 90 எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. நார்மலி குழந்தை பிறந்தால் அந்த டைமில் இன்னும் யாரும் ஸ்போர்ட்ஸ் பண்ண மாட்டேன். அப்போ அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ரிசர்வேஷன் இல்லாத சில டைம் டெல்லியில் ட்ரைனிங் எப்போவுமே பட்டியாலா. இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நிறைய ஃப்ளைட்டில் போகலாம், எல்லாமே இருக்குது. ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆயாலும் நிறைய எப்ரோடு போய் ட்ரைனிங் பண்ணதுக்கு 1 கோடி. இனியும் நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய இப்போ முன்னாலே எல்லாம் ஒலிம்பிக்ஸ் மெடல் கிடைக்கிது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒலிம்பிக்ஸ் போகுதே 2-3 பேர் தான் போயிட்டு இருக்கு. இப்போ அப்படி நிறைய கண்டிஜென்ட் போகுது. இப்போ மேம் நீங்கள் நிறைய ப்ரைஸ்லாம் வின் பண்ணி இப்போ இந்தியாவுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். நான் நம்ம நாட்டுக்காக மோர் தென் 20 இயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அந்த டைமில் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணது வேர்ல்டு ஜூனியர் மீட்டு. அந்த டைமில் நாங்கள் தான் நான் பிடி உஷா எல்லாம் அப்போவுமே 81லேருந்தே இருந்தாச்சு வேர்ல்டு ஜூனியர் மீட்டு. அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டு 82 ஏஷியன் கேம்ஸு, அப்புறம் 83 வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸு கேனடாவில், அப்புறம் 84 ஒலிம்பிக்ஸு. 4 ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண தான் முதல் பெண்மணி. 4 ஒலிம்பிக்ஸ் 1984 லாஸ் ஏஞ்சலஸ், 88 சியோல், 92 பார்சலோனா, 96 அட்லாண்டா. 84ல் நான் செமிஃபைனலோடு தான் ஃபஸ்ட் இந்தியன் விமன். அந்த ஒரு இது எனக்கு கிடச்சது 84ல். அதுக்கப்புறம் நாங்கள் ரிலே டீம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பிடி உஷா, ஞான், எம்டி வல்சம்மா, வந்தனா, நாங்கள் 4 பேர் சேர்ந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஃபைனல் வந்துச்சு 400 மீட்டர் ரிலே. 88லும் நான் ரிலே ஓடியாச்சு, 800 மீட்டர் ஓடியாச்சு. அப்புறம் 92 அதுதான் நான் சொல்லலாம் என்னோட அப்போ எல்லாம் அத்லெட்டிக்ஸ் ரொம்ப கம்மி ஆள் தான் கூட்டிகிட்டு போகுது. 84ல் 5-6 மெம்பர்ஸு, ஈவன் 88லும். 92ல் 2 அத்லெட்ஸ் மட்டும்தான் இருந்தது. நான் அது என்னோட 3வது ஒலிம்பிக்ஸ். ஃபஸ்ட்டு விமன் ஒலிம்பிக் கேப்டனாக ஃப்ளாக் கேரி பண்ணி, இப்போ பிவி சிந்து, சரத்கமல் எல்லாம் பண்ணியாச்சு. அந்த மாதிரி நான் தான் பண்ணிட்டு அது ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக 92 பார்சலோனா. அப்புறம் 96 அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ். 4 ஒலிம்பிக்ஸ் பண்ணியிருக்கேன். 3 ஏஷியன் கேம்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1 கோல்டு, 2 சில்வர், 1 ப்ரான்ஸ் மெடல். 6 வாட்டி ஏஷியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டு பார்ட்டிசிபேட். ஃபஸ்ட்டு விமன் 6 வாட்டி பங்கெடுத்த நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அதில் 7 கோல்டு, 5 சில்வர், 2 ப்ரான்ஸு, 14 மெடல் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் வாங்கியிருக்கு. அது மாதிரி 4 வேர்ல்டு கப்பு இந்தியா ரெப்ரசன்ட் வேர்ல்டு கப் ஏஷியா ரெப்ரசன்ட் பண்ணி 4 வேர்ல்டு கப்பு, 2 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, 7 வாட்டி சவுத் ஏஷியன் கேம்ஸ். அதில் 18 கோல்டு மெடலு, 2 சில்வரு. அப்புறம் 14 வருஷத்துக்கு நேஷ்னல் சாம்பியனாக இருந்தாச்சு. மோர் தென் 18-20 இயர்ஸ் நம்ம நாட்டுக்காக ஓடி இருக்கு. ஈவன் மேரேஜ் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் இந்தியன் கேம்புக்கு போய் ஏஷியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டு 2 கோல்டு, 1 சில்வரும் வாங்கியாச்சு. அப்புறம் 90 எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. நார்மலி குழந்தை பிறந்தால் அந்த டைமில் இன்னும் யாரும் ஸ்போர்ட்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அதான் இந்தியன் லேடிஸுக்கு காமிச்சு கொடு. இப்போ நிறைய சானியா மிர்சா, இப்போ நிறைய பேர் பண்ணது, மேரி கோம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணியிருக்கேன் ஏஷியன் லெவலில். நான் இந்தியன் லேடிஸுக்கு காமிச்சு கொடு, திருப்பி வர முடியும். நானும் அது மாதிரி டெலிவரிக்கு அப்போ தான் 70 kg எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ட்ரைனிங் பண்ணி குழந்தைக்கு 9 மாதத்துக்குள்ளே நேஷ்னல் சாம்பியன் ஆகிட்டு அது 10 கிலோ குறைச்சாச்சு. ரொம்ப மார்னிங்கு, ஆஃப்டர்நூன், ஈவினிங் அந்த மாதிரி ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அந்த வித்தின் 1 இயர் ஐ பிகம் ஏஷியன் சாம்பியன். குழந்தைக்கு ஒரு வயசுக்குள்ளே 400 மீட்டர் கோல்டு, ரிலே கோல்டு, 400 ரிலே கோல்டு. ஆனால் ஒரே இண்டிவிஜுவல் மெடல் எனக்கு மட்டும்தான் அந்த ஏஷியன் மீட்டுக்கு எனக்கு மட்டும்தான் இருந்தது. 1998 பத்மஸ்ரீ, 1984 அர்ஜுனா அவார்டு, அப்புறம் இந்திரா காந்தி நிறைய அவார்டு கிடச்சிருக்கு. அப்புறம் சைனீஸ் ஜேர்னலிஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வித்தின் 1 இயர் ஏஷியன் சாம்பியன். அதுக்கு சைனீஸ் ஜேர்னலிஸ்ட் அவார்டு, டாப் 10 ஏஷியான்னு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. பாம்பே ஜேர்னலிஸ்ட் அவார்டு, சார்மிலார் அவார்டு, அது நிறைய அவார்ட்ஸ், சன் டிவி, அப்புறம் சிஎன்எம், ஐபிஎம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸும் நிறைய கிடச்சிருக்கு. அது சூப்பர் மேம். நீங்கள் இந்தியாவுக்கு ரொம்பவே ப்ரௌடான ஒரு மொமெண்ட் மேம் இது. அதே மாதிரி உமன்ஸுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டராக இப்போ
சொல்லும் போதே எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இப்ப அந்த காலத்துல இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸோட கல்ச்சரும் இப்ப இருக்கிற ஸ்போர்ட்ஸோட கல்ச்சரும் டிஃபரன்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருக்குது நமக்கெல்லாம். அப்போ அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ரிசர்வேஷன் இல்லாத சில டைம் டெல்லியில் ட்ரைனிங் எப்போவுமே பட்டியாலா, டெல்லி, பெங்களூர் அந்த இடத்துல தான் இருக்கும். நார்மலி டெல்லி, பட்டியாலா மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும். நாங்கள் சில டைம் ரிசர்வேஷன் இல்லாத யாராவது ஏன்னா பொண்ணாக தனியாக போக முடியாதுல்ல. என்னோடய அப்பா தான் என்கரேஜ் பண்ணது. அப்போ எங்கேயாவது கேரளா யாராவது கூட போய் அவங்க வீட்டில் கொண்டு விட்டு அவங்க கூட தான் நான் எப்போவுமே கிளம்பும். அந்த மாதிரி இருந்தது அந்த டைமில் எல்லாம். அவ்வளோ இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நிறைய ஃப்ளைட்டில் போகலாம், எல்லாமே இருக்குது. ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆயாலும் நிறைய எப்ரோடு போய் ட்ரைனிங் பண்ணதுக்கு 1 கோடி 20 லட்சம் எல்லாம் கொடுக்குது. அந்த மாதிரி எல்லாம் நேஷ்னல் லெவலில் அதுலேயும் 10 லட்சம் அந்த மாதிரி நிறைய. இவன் ஜெயலலிதா மேடம் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு பைசையில். அதே கண்டினியூவாக போகுது, நல்லா பண்ணுது. அதுலேயும் ஜாஸ்தியாக பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு எல்லாம் இருக்குது. ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயாலும் நல்ல எப்ரோடு போய் நான் ட்ரைனிங் பண்ணுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நாங்கள் பண்ணுமோ அப்படி கிடையாது. ஏதாவது யூரோப்பியன் சர்க்கிட் காம்படிஷன் போயால் காம்படிஷன் அந்த மாதிரி ஒரு 1 மந்த் 2 மந்த். இப்போ அப்படி கிடையாது. எல்லாத்துலேயும் எங்கே வேணாலும் போய் ட்ரைனிங் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அது பத்தாது. இனியும் நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய இப்போ முன்னால எல்லாம் ஒலிம்பிக்ஸ் மெடல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒலிம்பிக்ஸ் போகுதே 2-3 பேர் தான் போயிட்டு இருக்கு. இப்போ அப்படி கிடையாது. நிறைய கண்டிஜென்ட் போகுது. இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் நிறைய இடத்துல சிந்தட்டிக் ட்ராக் நாங்களெல்லாம் சிந்தட்டிக் ட்ராக் பார்க்கணுங்களா டெல்லி ஒரு பட்டியாலா போனோம். அப்படி தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இனி இது பத்தாது. இனியும் பசங்களுக்கு என்கரேஜ் ஏன்னா நிறைய ப்ரைஸ் மணி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் நிறைய பசங்கள் வரும். நம்ம நாட்டுக்காக மெடல் வாங்கிட்டு வந்தால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்காக என்ன சொல்ல? நல்ல ட்ரைனிங் பண்ணணும். அப்படி தான் வேறு. இப்போ நிறைய இடத்துல இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி தமிழ்நாடு அவங்க சென்டர் வச்சுருக்கு. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் சாயி அங்கே எல்லாம் இருக்க கோச்சஸ் இருக்குது. அது எல்லாம் பார்த்து அவங்க ட்ரைனிங் பண்ணணும். அப்படி வேறு சீக்கிரம் ஒன்றும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் எல்லோரும் அன்றைக்கி ஒரே நாளில் வரும் அப்படி கிடையாது. வருஷம் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணணும். நாங்களெல்லாம் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போ இப்படியா ஃபுல்லாக ட்ரைனிங் வேறு ஒன்றும் இல்லையா? அப்படியே ஒரு டிவி பார்க்கறதுக்கு மொபைலா அப்படி ஒன்றும் அந்த காலத்தில் இல்லையா? ஏதா டைமில் டைனிங்கில் ஒரு சித்திரகார் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இருக்கா. அவ்வளோ ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ இந்தியன்ஸ்னால இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் நிறைய சாதிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இப்போ நான் லாஸ்ட்டு ஒலிம்பிக்ஸ் நீரஜ் சோப்ரா நமக்கு அத்லட்டிக்ஸில் கோல்டு மெடல். அது ப்ரௌட் மூமெண்ட் நமக்கு. இப்போ லாஸ்ட் ஒலிம்பிக்ஸில் பார்த்தா 7 மெடல்ஸ் வாங்கியிருக்கு. இந்த வாட்டி நிறைய அது பீட் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தது. எப்படின்னு தெரியல. இனி இருக்குது ஈவெண்ட்ஸ் இனியும் நடந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம். நமக்கு நிறைய மெடல் நம்ம இந்தியாவுக்காக வருவோம்னு நினைக்கலாம். மேம் இப்போ நீங்கள் செல்ஃப் மேடாக ஒரு அத்லெட்டா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அப்போ உங்களோட ஆரம்ப கட்டம் எப்படி இருந்துச்சுங்க? ஆரம்ப கட்டத்தில் என்னோடய அப்பா அம்மா எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாச்சு. இப்போ கோச்சஸ்ஸு எனக்கு ஸ்பெஷல் கோச்சஸ் கிடையாது. ஆனால் பிடி உஷாக்கும் எம்டி வல்சம்மாக்கும் எல்லாம் ஸ்பெஷல் கோச் இருக்குது. அவங்களுக்கு தனியாக கோச். எனக்கு அப்படி கிடையாது. நான் நேஷ்னல் கேம்பில் 6வது கோச் இருந்தால் அவங்க கூட தான் நிறைய கோச்சஸ் கூட நான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக கோச்சு அந்த டைமில் இல்லை. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸில் வரும்போது நியூட்ரிஷனுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டு வந்தீங்க அதை பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, நம்ம டைமில் அப்படி கிடையாது. இப்போ தான் எல்லாம் நியூட்ரிஷனு டயட்டீஷியனு எல்லாம் வந்திருக்கு. அந்த டைமில் ஒன்றும் வந்து நாங்கள் நார்மலாக கேரளாவில் எல்லாம் டப்பியோக்கா இருக்கு இல்லையா, அதை ஃபிஷ் கறி அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் விரும்பி சாப்பிடும். அப்போல்லாம் அப்படி தான். அப்புறம் நேஷ்னல் கேம்பில் போய் அவங்க கொடுக்குற ஃபுட்டு தான். சில டைம் நாங்கள் ஏதாவது ஃபிஷ் கறி எல்லாம் பண்ணோம், அவ்வளோதான். வேறு அவங்க கேம்பில் எல்லாம் போயால் ரோட்டி சிக்கன் அந்த மாதிரி மில்க்கு அந்த மாதிரி தான் ஃபுட்டு கொடுக்குது. ஒலிம்பிக்ஸ் எல்லாம் போயால் அவங்க நிறைய ஃபுட்டு இருக்கும். ஆனால் நம்ம சில்லி மாதிரி இருக்குன்னா கறி ஒன்றும் கிடையாது. நாங்கள் அதில் தான் ஊறுகாய் எல்லாம் போட்டு நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம். ஃபுட்டுங்கிறது இப்போ அத்லெட்டிக்ஸில் ரொம்பவே முக்கியம். அந்த நியூட்ரிஷன்ங்கிறது ரொம்ப இப்போ டயட்டீஷியன் எல்லாம் நிறைய இருக்குது. அவங்க சொல்லுது மாதிரி தான் பண்ணுது. நம்ம டைமில் அவ்வளோ இல்லையே. நம்ம ஏதாவது கிடைக்குதோ அப்படியே சாப்பிடுவோம், அவ்வளோதான்.
இப்போ இந்த டாப்பியோக்கா ஃபிஷ் கறி சாப்பிட்றதா சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? நாங்கள் சின்ன ஏஜ்ல எல்லாம் அது இப்போவுமே நாங்கள் சாப்பிடுவோம். இப்போவுமே நாங்கள் எப்போ எங்கே கிடைச்சாலும் நாங்கள் டப்பியோக்கா ஃபிஷ் கறி சாப்பிடுவோம். அது சாப்பிட்டாலே கொஞ்சம் எனர்ஜி மாதிரி தெரியுது எனக்கு. நார்த் இந்தியா அங்கே எல்லாம் போய் ட்ரைனிங் பண்ணி அங்கே கிடைக்காது. கேரளா போகும்போது தான் கிடைக்குது. இப்ப அந்த காலத்துல இந்த டயட்டீஷியன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஆனா இல்லை, இப்போ அது இல்லை. ஒவ்வொரு இப்ப அத்லெட்ஸுக்கும் நிறைய எல்லாருக்குமே இருக்கு. இப்ப அது அப்ப எதனாலன்னு நினைக்கிறீங்க? அது அப்படி வேணும். டயட்டீஷியன் எல்லாம் வேணும். அப்போ தான் நமக்கு நான் தான் 95ல் ஃபஸ்ட் டைம் ஒரு டயட்டீஷியன் அங்கே வந்துச்சு. 95 சாப் கேம்ஸ் டைமில் கேம்பில் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஆள் வந்துச்சு. இப்போ எங்கிட்ட சொல்லிச்சு 1 வீக் ரைஸ் சாப்பிட வேண்டாம், அதுக்கப்புறம் ரைஸ் சாப்பிடுங்க. அப்போ நான் ரைஸ் சாப்பிட அப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு நமக்கு. அப்போ டயட்டீஷியன் சொல்லுது அது கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அந்த ஒரு ஃபாலோ பண்ணி போகாம? இல்லை அதான் இவ்வளோ வருஷம் பண்ணாத லாஸ்ட் மூமெண்ட்ல பண்ணிட்டு. இப்போ நீங்க எந்த வயசுல ஆரம்பிச்சு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க? ஸோ உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி பத்தி சொல்றீங்களா? இந்த ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலெல்லாம் அண்டர் 14 13 வயசில் அப்படியே கண்டினியூஸு 96 வரைக்கும் பண்ணியாச்சு. ரொம்ப வருஷம் 18-20 வருஷத்துக்கு கிட்ட பண்ணியிருக்கேன் ஸ்போர்ட்ஸு. இந்தியாவில் நானும் உஷா மட்டும்தான் இவ்வளோ கண்டினியூஸாக பண்ணியது. 2 பேரும் தான் இருக்குதுன்னு நினைக்கிது. 96 அட்லாண்டா ஒலிம்பிக்ஸு. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுச்சு. நான் 91ல் சென்னைக்கு வந்தது. அதுக்கு முன்னால் கேரளா தான் இருந்தது. அப்புறம் சென்னை வந்தது 91ல் வந்தாலும் நான் கேரளாவுக்கு தான் ஓடிட்டு இருந்தேன். 93க்கு அப்புறம் தான் தமிழ்நாடுக்கு 93, 94, 95, 96 அந்த டைமில் தமிழ்நாடுக்கு ஓடிருக்கு நேஷ்னல் மீட்டிலெல்லாம். அந்த லாஸ்ட் மேட்ச் முடியும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? ரிட்டையர் பண்ணதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, 32 இது ஆயிடுச்சு. லேடிஸ் நார்மலி 25, 26, 20 மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ணும். அம்மா இவ்வளோ வருஷம் பண்ணியாச்சு. அது ஒரு பெரிய விஷயம். பெரிய விஷயம். குழந்த பிறந்ததுக்கப்புறம் 2 ஒலிம்பிக்ஸு, குழந்தை பிறந்ததுக்கு முன்னால் 2 ஒலிம்பிக்ஸு, அப்படி 4 ஒலிம்பிக்ஸ். இவ்வளோ வருஷம் கண்டினியூஸாக ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே மேம். ஸோ உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சதில் ரொம்பவே சந்தோஷம். இவ்வளோ தூரம் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே.